ஜனவரி 22 அதிமுக பாஜக தேர்தல் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு ஜனவரி 23 நடைபெற இருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் இரு கட்சிகளும் சேர்ந்து பங்கேற்கும் என்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கிறது. கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு ஜனவரி 23 பொதுக்கூட்ட மேடையில் ஒன்றாக இரு கட்சிகளும் பங்கேற்பார்கள் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குணசேகரனிடம் கேட்கலாம். குணசேகரன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்க. ஒன்றிய அமைச்சரும் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் 3 நாள் பயணமாக தமிழகத்திற்கு 21 வர இருக்கிறார். 23 தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பொதுக்கூட்டம் மதுராந்தகத்தில் மாலை நடைபெற இருக்கிறது. அந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் கட்சியினுடைய தலைவர்கள் முன்னிலையில் அவர் உரையாற்ற இருக்கிறார். இதற்கு முன்பாக 21 தமிழகம் வரக்கூடிய இந்த தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் 22 அந்த கூட்டணி கட்சிகளுடனான கையெழுத்து என்பது இடப்பட இருக்கிறது. அதிலும் குறிப்பாக 22 அதிமுக பாஜக தேர்தல் ஒப்பந்த கூட்டணி என்பது கையெழுத்தாக இருப்பதாகவும், அதன் பிறகு 22 பாஜக அதிமுக கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு மற்ற சில கட்சிகளுடனும் கையெழுத்து ஒப்பந்தம் ஆக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு 23 பாஜக அதிமுக மற்றும் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாமக உள்ளிட்ட பல கட்சிகளினுடைய தலைவர்கள் 23 பிரதமரோடு அந்த கூட்டணி கட்சியின் சார்பாக அந்த மேடையில் ஏறி அந்தந்த கட்சிகளின் சார்பில் தலைவர்கள் பங்கேற்று என்டிஏ கூட்டணியின் சார்பாக உரையாற்ற இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த தினம் அந்த 23 கூட்டத்திலும் அமமுக சார்பில் டிடிவி தினகரனும் பங்கேற்பார் எனவும் தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் 23 அதிமுக மற்றும் பாஜக உள்ளிட்ட கட்சிகளோடு கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி குணசேகர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.